வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. வந்துட்டேன் எல்லாருக்கும் ஆர்கானிக் சாட் நிகழ்ச்சி டியூன் இன் பண்ணுங்க, மறக்காம கேளுங்க. ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் விற்கிற இடம் இல்லைங்க. இங்க நம்ம டிப்ஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ் கம்யூனிட்டி இஷ்யூஸ் நிறைய டாபிக்ஸ் எடுத்துன்னு வந்து பேசலாம். இது உங்களோட ஆர்கானிக் கலப்படம் இல்லாத நிகழ்ச்சி. டியூன் இன் பண்ணுங்க, மறக்காம கேளு. வித் பிரபு மை சாங் நீ கேளுங்கண்ணா. பணிவான வணக்கங்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஆர்கானிக் சாட் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். 2020 விடை கொடுத்தாச்சு. இந்த ஆண்டு நம்மளுக்குள்ளேயே ஏராளம் ஞாபகங்கள் இருக்கும். சில பசுமையான ஞாபகங்கள், சில ஞாபகங்களை எப்படியாவது மறக்க வேண்டும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் தோல்விகள், வருத்தங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் என்று பெரிய பட்டியலே இருக்கும். இதெல்லாம் கடந்து நம்ம ஒரு புது வருடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த புது வருடத்துக்கு கடந்த வருடத்துல இருந்து எது நம்ம எடுத்தும் போறோம், என்னெல்லாம் சுமைகளை அந்த வருடத்திலேயே நம்ம விட்டு நம்ம போறோம். நாம் பழைய விடயங்களை, தேவையற்ற விஷயங்களை, காலத்தை பயன் தராத விஷயங்களை அப்படியே விட்டு அதுல என்ன விடயங்கள் நம்ம கற்றுக்கொள்றோமோ அதை கொண்டு இன்னொரு விடயத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்காக, இன்னும் துணிவாக நம்பிக்கையோட வெற்றி பெறுவதற்காக அந்த பயணத்தை நம்ம தொடங்கணும். ஒரு ஜென் குரு அவரோட சீடனோட ஒரு பயணம் மேற்கொண்டார். பயணத்தை பிறகு அவங்க இருப்பிடத்தை நோக்கி நடந்து கொண்டே போயின்னு இருக்கும் போது ஒரு ஆற்றங்கரை வருகிறது. ஒரு இளம் பெண் கரையை கடக்க முடியாம அவதிப்பட்டு கொண்டே இருக்கும்போது குரு பாக்குறாரு. உடனடியாக அந்த பெண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக அந்த பெண்ணை முதுகுல சுமந்து கொண்டு சீடனுடன் இருவருமாக கரையை கடக்கிறாங்க. கடந்ததும் அந்த இளம் பெண்ணை கரையில இறக்கி விட்டார். அதுக்கு பிறகு குருவும் சீடனும் அவரோட இருப்பிடத்துக்கு போறாங்க. அங்க போன பிறகு இந்த சீடனோட மனதுக்குள்ளேயே ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்தது. எப்படி இந்த குரு இளம் பெண்ணை அவரோட முதுகுல சுமந்துக்குன்னு, எப்படி ஒரு புனிதமானவர், ஒரு ஆசிரியர், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க அவர் ஒரு இளம் பெண்ணை முதுகுல சுமந்து கொண்டு ஒரே குழப்பம். இது எப்படியாவது குரு கிட்ட கேட்டாகணும் அப்படின்னு, இல்லை என்றால் நம்ம தூக்கமே வராதுன்று அந்த குரு கிட்ட போயிட்டு சீடன் கேட்கிறாங்க, இந்த இளம் பெண்ணை ஆற்றங்கரையிலே முதுகுல சுமந்து கொண்டு கடந்து இருக்க கூடாது, நீங்க குரு தானே, எதுக்காக அப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதை சீடன் கேட்கிறார். அதற்கு அந்த குரு பதில் சொன்னார், அந்த இளம் பெண்ணை ஆற்றங்கரையிலேயே நான் இறக்கி வைத்து விட்டேன், நீயோ பார் இந்த இருப்பிடம் வரை அந்த அவளை சுமந்து வந்தே. வித்தியாசமான ஒரு பதில் சொன்னார். இது போல நம்ம வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்கள், சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், இப்படி எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் நிறைவோடு விட்டு புதிய ஆண்டுக்கு நம்ம காலடி வைக்க வேண்டும். ஒரு புத்தாண்டு நம்ம எதிர்நோக்கி மலர்ந்திருக்கிறது. அந்த புத்தாண்டு ஒரு புத்தகம், அதில் நிறைய வெள்ளை காகிதங்கள் இருக்கின்றன. அதில் அழகிய அத்தியாயங்களை நம்ம தான் எழுத வேண்டும். அந்த அத்தியாயங்களுக்காக 2021 காத்துக்கொண்டு இருக்கிறது. இனி 2021 பலன் தர ஆண்டாக எப்படி மாத்திக்கொள்ளணும், 2020 இருந்து 2021 என்ன எல்லாம் கொண்டு வரணும், நம்மளே நாம சுயம் மதிப்பீடு செய்யணும். கடந்த ஆண்டு நம்ம சந்தித்த தோல்விகள், தொழில் ரீதியாக அல்லது நம்ம கல்வி சார்ந்தாக வாழ்க்கையில நம்ம சந்தித்த தோல்விகள் எதனால் நம்ம நேர்ந்தது, அந்த தோல்விகள் இருந்து எப்படி மீண்டும் என்ன சேர்ந்து இருக்க வேண்டும், நம்மளே ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அவசியமான ஒரு விஷயம். இன்னும் ஒன்று ஏமாற்றங்கள். அதே மாதிரியான ஏமாற்றங்கள் இந்த ஆண்டு சந்திக்காம இருக்க நம்ம கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் மிகவும் முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்னன்னா, கெட்ட பழக்க வழக்கங்கள், சோம்பேறித்தனம். கடந்த ஆண்டு சோம்பேறித்தனால பல காரியங்கள் நம்ம விட்டு போயிருக்கலாம், அல்லது பல வாய்ப்புகள் நம்ம தவற விட்டு இருக்கலாம். அது கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்மளோட இருந்தா அதே மாதிரி எப்படியாவது தவிர்த்து இந்த ஆண்டு ஒரு முழு நிறைவான ஆட்டம் நம்ம வாழ்வதற்கு திட சங்கல்பம் கூற வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, புத்துணர்வை தக்க வைக்க கொள்ளும். 2021 ஜனவரி 1ஆம் தேதி அப்படி உடனே நம்மளுக்குள்ள ஒரு புத்தாண்டு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்துணர்வு தானாக வந்துவிடும். அந்த புத்துணர்வை நம்ம வருடம் முழுவதும் நம்ம தக்க வைக்க கொள்ளும். சிலர் தீர்மானம் நம்ம எடுப்போம், இனிமேல் இது
எப்போதுமே இது செய்ய மாட்டேன், அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு பல விதமான ஒரு அன்னைக்கு எடுக்கப்படும். ஒரு 5 நாளுக்கு அப்புறமா அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைந்துவிடும். இன்னொரு 5 நாள்ல இன்னும் கொஞ்சம் குறைந்துவிடும். அப்படி ஜனவரி ஃபுல்லா முடிந்த உடனே அந்த தீர்மானங்களும் காணாம போய்விடும். ஆகவே எப்போதுமே ஒரு புத்துணர்வை தொடர்ந்து தக்க வைக்க கொள்ளணும். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். 2021 நம்ம தீர்மானங்களை நம்ம எடுக்கும் போது அந்த தீர்மானங்களை ஒரு காலக்கெடுவை நம்ம நிர்ணயிக்கணும், ஒரு டெட்லைனை தீர்மானிக்கணும். அப்போது ஒரு முதல் குவார்டர்ல பூர்த்தி செய்யணும், ஒரு இந்த காரியம் செய்யணும். 2வது குவார்டர்ல இந்த காரியம் நம்ம முடித்து விடணும். ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து கொண்டால் அந்த காரியம் நிறைவு செய்யலாம். எப்போதுமே அந்த ஆண்டையும் புத்துணர்வாய் நம்ம வைத்துக் கொள்ளலாம். 3வது விஷயம், புதிய ஆண்டுக்கென்று ஒரு தீம், ஒரு கருவு இருக்கலாம். நிறுவனங்களும் சரி, அரசாங்கங்களும் சரி, ஒரு ஆண்டினோட நிறைவில் அடுத்த ஆண்டுக்கு பட்ஜெட் பிளானிங் எல்லாவற்றையும் நம்ம தயார் செய்யறோம். வரவு செலவு அப்புறமா எப்படி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் அவங்க தயார் செய்வாங்க. அது போல நம்ம இந்த ஆண்டு எப்படி இருக்க போறது, அதிகம் கவனம் உடல் பயிற்சிக்கு செய்ய போகிறேன், நான் இயற்கை ஒரு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிட போறேன், வெஜிடபிள்ஸ் கிரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட போறேன், ஒரு தீம், ஒரு பச்சை ஆண்டு அப்படின்னு நம்ம அந்த ஆண்டியை நம்ம குறிப்பிட்டுக்கலாம். அதிகம் மரம் வைக்க வேண்டியது, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஒரு கருவை அந்த ஆண்டுக்கு நம்ம வைக்கணும். நம்மளோட லட்சியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஆண்டு அந்த சிறப்பாக செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தா இன்னும் அழகான விஷயம் நம்மளால செய்ய முடியும். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல பழக்க வழக்கம் சேர்த்து கொள்ளணும், ஒரு கெட்ட பழக்கம் நிறுத்தி விடணும். நல்ல பழக்க வழக்கங்களை, புத்தகங்களை அதிகமாக வாசிக்கிறது நம்ம முயற்சி செய்யணும். இந்த ஆண்டு நிறைய புத்தகங்கள் நம்ம வாங்கி அழகாக அடுக்கி வச்சு நம்மளுக்கு நேரம் கிடைக்க இருக்கலாம். இந்த ஆண்டு எப்படியாவது ஒரு புத்தகம் நம்ம வாசிச்சு விடணும், முடிவு எடுக்கணும். நிச்சயமாக அந்த ஒரு சிந்தனைக்கு எப்பவுமே ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம அடிக்கடிக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, உணவு, உறக்கம், உடல் பயிற்சி. நம்ம உணவை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அளவாக சாப்பிடுறது அதிகமான ஒரு பிரச்சனைகள் வராம இருக்கும். அதிகமான கிரீன் லீவ்ஸ், நல்ல போஷாக்க தர உணவு நம்ம சேர்த்துக்கொள்ளணும், பழங்கள் சேர்த்துக் கொள்ளணும். உறக்கம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் முழிச்சுன்னு இருக்கிறது அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு லீட் ஆகும். இந்த ஆண்டுல இருந்து நம்ம உடல் பயிற்சி செய்யணும். கொஞ்சமா ஆரம்பிக்கலாமே, நடைப்பயிற்சி செய்யலாம், அதுக்கு பிறகு ஜிம்முக்கு போகலாம். இப்படி உடற்பயிற்சி மூலியமாவோ இல்லைன்னா ஆரோக்கியத்தை நம்ம நல்லபடியா கவனித்துக் கொள்ளணும். இனி நல்ல பழக்க வழக்கங்கள், நம்ம இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னா, யாருக்கும் ஒருத்தருக்கு பயன்படணும். ஒரு சின்ன புத்தகமோ, ஒரு பேனாவோ, ஏதோ ஒரு விதத்தில் நம்மால் ஒரு ஏழை சிறுவனுக்கு, நம்ம வாழ்க்கைக்குள்ள வழி இல்லாம ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு உதவி செய்யறது இந்த ஆண்டு நம்மளால ஒருத்தருக்கு அது பயன்படுற மாதிரி அழகாக அமைக்கணும். இனி என்ன கெட்ட பழக்கம் நம்ம விட்டு விடலாம்? நம்ம சிகரெட் குடிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது மது போதைக்கு அடிமை ஆனவங்களா இருக்கலாம். உடனடியாக நம்ம நிறுத்த முடியாம இருக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை சிகரெட் நம்ம குடிக்கிறோம் என்றால் 1-2 நம்ம குறைத்து விடலாம். நேரத்தோட நம்ம தூக்கத்துக்கு போகணும்னு தீர்மானம் எடுங்க. சோம்பேறித்தனத்தை நம்ம குறைத்து விடுவோம்னு தீர்மானம் எடுப்போம். நிறைய கெட்ட பழக்கம் நமக்குள்ளே இருக்கு. கெட்ட பழக்கத்தை எல்லாம் கொஞ்சமா குறைச்சோன்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு அருமையான சிந்தனை சொல்வார். நேற்று என்பது நாம் கற்றுக்கொள்வதற்கு, இன்று என்பது வாழ்வதற்கு, நாளை என்பது நம்பிக்கை வைப்பதற்கு. புது வருஷம் வந்தாச்சு. 2020 பிறக்கும் போது நமக்குள்ள இலக்குகள், நிறைய கனவுகள். சில பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்திருப்போம். இது பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் அல்லது புது வருஷத்துக்கு கோல்ஸ் செட் பண்றவங்கள 25% பிப்ரவரி வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முடியறதில்ல, விட்டுடுறாங்க. 67% பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் அல்லது புது வருஷத்துக்கு இலக்குகள் செட் பண்ணி 2-3 நாள்ல குவிட் பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. வெறும் 8% பேர் மாத்திரம் அவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன், அந்த புது வருஷத்தோட இலக்குகளை அச்சீவ் பண்றாங்க. எப்படி இந்த 108% மாத்திரம் அவங்க இலக்குகளை நிறைவேற்ற முடியுது? எந்த சீக்ரெட்டும் கிடையாது. 2 விஷயம் தான். எஃபெக்டிவ் கோல் செட்டிங். நம்ம கோல் செட் பண்ணும்போது அந்த கோல் கரெக்டா இருந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். 2வது டிசிப்ளின் வேணும். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு டிசிப்ளின், மைண்ட் ஃபோக்கஸா இருக்கும். அது அப்போ அச்சீவ் பண்ண முடியும்.
நம்பர் 1 என்னன்னா ஆஸ்க் ஃபார் அல்டிமேட் கொஸ்டின்ஸ் ஃபார் கிளாரிட்டி. 1981 யூஎஸ் ஆர்மி வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாங்க. அது என்னன்னா ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். அதாவது ஒவ்வொரு மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்ல வந்து 2 முக்கியமான நோக்கத்தை முன் வச்சு 4 கேள்வி கேட்குறாங்க. முதலாவது வந்து அவங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடந்த மிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. ரெண்டாவது வந்து அந்த அனாலிசிஸ் மூலமா என்ன டேட்டா கிடைச்சதோ அது வந்து ஃபியூச்சர் பிளான் பண்றதுக்கு பெஸ்டா போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட ஆஃப்டர் ஆக்ஷன் ரிவ்யூல வந்து 4 கேள்வி கேட்பாங்க. அது வந்து மிகச்சரியாக என்ன நடந்தது, போன மிஷன்ல என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நம்ம என்ன கற்றுக்கொள்றோம், எப்படி முன்னேற்றம் அடையலாம், இந்த 4 கேள்வியை வந்து கேட்டு அனாலிசிஸ் பண்றாங்க. நம்ம கதைக்கு வருவோம். இப்போ 2020 வருஷத்துல நம்மளோட லைஃப்ல கோல்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த 4 அல்டிமேட் கொஸ்டின்ஸோட நம்ம பொறுத்து பார்க்கலாம், அல்லது ஒரு நோட் புக்ல நம்ம எழுதிக்கலாம். முதலாவது கேள்வி என்னன்னா என்னோட போன வருடம் எப்படி இருந்தது. ரெண்டாவது கேள்வி வந்து இது ஏன் நடந்தது, போன வருஷத்துல எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு. மூணாவது கேள்வி வந்து என்னோட போன வருட அனுபவத்துல இருந்து கற்றுக்கொண்ட பாடம். நான்காவது கேள்வி நான் எப்படி முன்னேற்றலாம். இந்த 4 கேள்விக்கு பதில நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிச்சுட்டு நம்ம எழுதணும்னா இந்த தகவல்ல இருந்து இந்த வாழ்க்கைய மிகப்பெரிய நம்ம மாற்றமா இருக்கும். நம்பர் 2, செட் ஒன்லி பர்பஸ்ஃபுல் கோல்ஸ். புது வருஷம் வந்த உடனே நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறேன், நிறைய கோல் செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 கணக்கு பேர் மல்லிகை கடை லிஸ்ட் ஆட்டம் போடுவோம். அது எதுவுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம். நம்ம 3-4 செட் பண்ணி அதை அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவோ பெட்டர். கோல் செட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் கோலா இருக்கணும். நோக்கம் இலக்கம் அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு அது வைக்கணும். என்ன வித்தியாசம் என்னன்னா, ஒரு ஜாப் வேணும்னா அந்த ஜாப் நார்மலான கோல், ஒரு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பொருட்கள் வேணும் அப்படின்னா ஒரு சாதாரணமான இலக்கு. இதே ஒரு பர்பஸ்ஃபுல் கோல் எப்படி இருக்கும்னா ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்கும். எப்பவுமே லாங் டேர்மாக இருக்கணும். ஒன்று அடைய போகிறேன், இந்த வருஷத்தில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், இந்த நீண்ட பயணம் இருக்கிற அந்த இலக்கு இருக்கும், இந்த பர்பஸ்ஃபுல் கோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பணமோ பொருட்களை வாங்கணும் அப்படின்னா சாதாரணமான இலக்கு. அதுக்கு தாண்டி நம்மளுக்கு அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், அது எப்படி பயன்படுத்த போகிறேன், இது கிடைச்சா நான் வாழ்க்கையில் எப்படி பண்ண போகிறேன், என் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறேன், இது ஏன் எதுக்குன்னு அப்படி அந்த கேள்விக்கு பதில் தாங்கி வந்துச்சுன்னா அதுக்கு பர்பஸ்ஃபுல் கோல். எந்த பதிலையுமே இல்லைன்னு ஆசைப்படுறேன், சும்மா ஏதோ வேணும்னு, அது நார்மல் கோல். நம்பர் 3 எப்படின்னா பி வெரி ஸ்பெசிஃபிக் வித் யுவர் கோல். நம்ம கோல்ஸை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும். ஒரு பைக் வேணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம எந்த பிராண்டு, எந்த மாடல், எந்த கலரு, எந்த டேட்டுக்குள்ளே வேணும்னு அப்படின்னு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணியிருப்போம். நம்ம அந்த ஷோரூமுக்கு போயிட்டு என்கொயரி பண்ணுவோம், அந்த பைக் வாங்குவோம், ஃபர்தர் ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு இலக்கு வரும்போது அந்த ஸ்பெசிஃபிக்கான மொட்டையா இது வேணும் அது வேணும் நம்ம இருக்கக்கூடாது. நம்பர் 4, செட் சேலஞ்சிங் பட் அச்சீவபிள் கோல்ஸ். நம்ம எப்பவுமே ஒரு இலக்கு வந்து செட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்ம மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸை மில்லியனர் ஆக போகிறோம், கோடீஸ்வரர் ஆக போகிறேன்னு நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடுவோம். யூடியூப் இதில் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல மிகப்பெரிய இலக்கு என்னன்னா, நம்ம ஒரு ரியாலிட்டி இல்லாத ஒரு விஷயத்த ஆசைப்படுவோம். நம்ம இப்படி வேணும்னு சொல்லிட்டு அது இலக்கு ஆகாது, ஆசை மட்டும்தான் அது. அந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம அதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்க மாட்டோம். அது நம்மளுக்கே தெரியும் அது அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயம்னு. அதே குட்டி குட்டி இலக்குகள் இருக்கும், சின்ன சின்ன கோல்ஸ் எல்லாம் இருக்கும். இதுவும் நம்ம பண்ணக்கூடாது. அது வந்து அந்த பெருசாக மோட்டிவேட் பண்ணவே பண்ணாது. அது ஒர்க் பண்ணுறதுக்கு இது சின்ன விஷயம் தானே, இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது நம்ம விட்டுடுவோம். இந்த இலக்கு பெருசாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அடையக்கூடிய விஷயமா இருக்கணும். அது அப்படி இருக்கும்போது அந்த சேலஞ்சியாக இருக்கும். அதே மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் வரும். அது கோல் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா பெரிய இலக்காக இருக்கணும், அதே சமயத்தில் ரியாலிட்டியாகவும் இருக்கணும். நம்பர் 5, பிரேக் டவுன் யுவர் கோல்ஸ்.
நம்ம இலக்குக நம்ம சிறிதாக உடைக்கணும். இங்கிலீஷ்ல ஒரு சொல்லு இருக்கு, மிகப்பெரிய ஆணையை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக ஒரு நேரத்துல ஒவ்வொரு கடியா தான் கடிச்சு சாப்பிட முடியும். அதே மாதிரி ஒரு இலக்கை குட்டி குட்டி இலக்குகா மாத்தினாதான் அந்த இலக்கை அடையறதுக்காக சாத்தியக்கூறியமா அதிகமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ரைட்டர்னு நினைச்சுங்களேன், ஒரு புக் எழுத போறீங்க, அந்த புக் வந்து 12 சாப்டர் இருக்குன்னு ஒரு வருஷத்தோட முடிவில் நம்ம 12 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னா அதை வந்து குவார்டர்லி கோல்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும், 3 மாசத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த இலக்கு வந்து வீக்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணா அதுக்கப்புறமா டெய்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது இப்ப டெய்லி கோல்ஸா கன்வெர்ட் பண்ணியாச்சு, நான் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டைம் மேனேஜ்மெண்ட் மெத்தட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா நம்பர் 6, டைம் பிளாக் யுவர் வீக்ஸ், டேஸ் அண்ட் ஹவர்ஸ். மிகப்பெரிய ஆண்டர்பிரனர்ஸ், பெரிய ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்றாங்க. என்னன்னா டைம் பிளாக்கிங் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட செயலை நம்ம தரமான நேரத்தை ஒதுக்குதல், அதான் டைம் பிளாக்கிங். அந்த டைம் பிளாக்கிங் எப்படி பண்றதுன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதலாவது ஸ்டெப் வந்து மேஜர் டாஸ்க் நம்ம என்னன்னு எழுதணும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு செயலும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸாக்ட் டைம் தேவைப்படுதுன்னு அந்த டைமை அசைன் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் வந்து பர்டிகுலர் டைமை நம்ம பிளாக் பண்ணணும், வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் தவிர்க்கணும். இந்த இடத்துல நம்ம டீப் ஒர்க் ஒரு புத்தகத்தில் ஒரு வேலையை ஆழ்ந்து செய்யறதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அது பார்க்கலாம். இப்போ முதலாவது வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அனுபவிக்க கூடாது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற பொருட்களை நம்ம வச்சுக்கூடாது. கம்ப்யூட்டர், செல்ஃபோனு, இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம வச்சிருக்கக்கூடாது. மூணாவது வந்து மைண்டை வந்து டீப் ஒர்க்குக்காக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வேலை செய்ய போகிறேன், இது டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டேன், இந்த வேலை செய்கிற வரைக்கும் நான் எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டேன், இது மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மிகப்பெரிய இலக்கை பற்றி நினச்சி பார்க்கணும். எதுக்காக நம்ம வந்து இலக்கு அடையறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதை மனசில் வச்சு நம்ம செய்யும்போது அது வந்து கடைசியாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம டிசைன் த பவர்ஃபுல் ஆக்ஷன் பிளான். கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னா கட்டாயமா ஒரு செயல் திட்டம் ஒன்று இருக்கும், தேவைப்படுது. ஒரு செயல் திட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு என்னெல்லாம் வேணும் அது முடிவு பண்ணணும். டெய்லி கோல்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம என்னெல்லாம் இருக்கு, பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ் என்னது, செய்ய வேண்டிய சாக்ரிஃபைசஸ் என்னெல்லாம் இருக்கு. சில நேரம் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எந்த விஷயம் எல்லாம் டிசிப்ளின்டாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும், எந்தெந்த விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எந்தெந்த விஷயத்தை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் பிளான் கூடவே ரெடி பண்ணியிருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து கோல்ஸ் ஈஸியாக செட் பண்ணிடுவோம், அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப தயங்குவோம். நம்ம காரணம் என்னன்னா இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஒர்க் பண்ணுறது இல்லை. நம்பர் 8 என்னன்னா ஃபாலோ சக்சஸ் லிஸ்ட், நாட் த டு டூ லிஸ்ட். இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தோம்னா டு டூ லிஸ்ட். அதுக்கு பதிலாக நம்ம கோல்ஸை ரொம்ப சீரியஸாக இருக்கிறோன்னு நம்மளுக்கு தேவை இருக்கிறது சக்ஸஸ் லிஸ்ட். ரெண்டும் என்ன வித்தியாசம்னா டு டூ லிஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து துணி துவைக்கணும், இன்னைக்கு நான் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்டோட பேசணும், சில பில்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கு, 2 மணி நேரம் படிக்கணும், ரிசர்ச் பண்ணணும், மளிகை சாமான் வாங்கணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு இத்தனை விஷயங்கள் டு டூ லிஸ்ட்ல நாங்க எழுதுறோம். வெறும் டு டூ லிஸ்ட் இது சக்சஸ் லிஸ்ட்னா எத்தனை விஷயங்கள் இருக்கும். இந்த கோல் ஓரியன்ட், ப்ரொஃபஷன் ஓரியன்ட், ஃபீல்ட் ஓரியன்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறது, ஒர்க் ஆன் யுவர் பிஸ்னஸ், ஸ்டடி 2 hours, ரீசர்ச் பண்ணுறது, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, பிளான் பண்ணுறதுக்கு 4 விஷயங்கள். இதில் ஒர்க் பண்ணோன்னா நம்மளோட பிஸ்னஸோ நம்மளோட லைஃபோ டெவலப் ஆகும். மற்ற விஷயங்களோட சக்ஸஸ் லிஸ்ட்டு முக்கியத்துவம் ஆரம்பித்தோன்னா நிச்சயமாக வாழ்க்கையை மேம்படும். அடுத்தது வந்து யூ கேன் மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் யுவர் கோல்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ். சில நேரத்தில் நம்ம கோல்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உருவாக்குற மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அடையறதுக்காக வழிமுறைகள் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தயக்கம் பண்ணவே வேணாம். அதை எப்பவுமே போகிற பாதை எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனாக போகாது, வளைவு நெழுவுகள் நிறைய இருக்கும். அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதையை, பயணத்தை மாற்றி அமைக்கணும். நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக வழிகள் மாற்றி அமைக்கலாம், கோல்ஸ் மாத்திரம் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. மிகப்பெரிய நம்மளுடைய மாற்றக்கூடிய முக்கியமான கோல்ஸ் இருக்குன்னு அது தாமதமானாலும் பரவாயில்ல, அதுக்காக ஒர்க் பண்ணணும், அதுக்காக நம்மளுடைய சாக்ரிஃபைஸ்
சாக்ரிஃபைசஸ் நம்மளோட டைம் ஒர்த்தா இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஃபாலோ பண்ண முக்கியமான ஸ்டெப்ஸ். புத்தாண்டு வரும்போது நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் இதை பற்றி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம், கோல்ஸ் பற்றி பேசியிருக்கோம், ஃபோக்கஸ் பற்றி பேசியிருக்கோம், முயற்சியை பற்றி பேசியிருக்கோம், எத்தனையோ எல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். சிலர் வந்து மாற்றங்கள் தயாராக இல்லாதவர்கள் எதுவுமே அடைய முடியாது, அது யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதுவுமே மாற மாட்டேன், காலம்பரை சீக்கிரமா எழுந்துக்க மாட்டேன், நான் என்னோட சாப்பாட்டு பழக்கத்தை நான் மாற்ற மாட்டேன், தண்ணி போடுறது நிறுத்த மாட்டேன், சிகரெட் குடிக்கிறது நிறுத்த மாட்டேன், எல்லா விதமான வெறுப்புகள் எல்லாம் நியாயப்படுத்துவாங்க. நம்ம வந்து பிறரோட அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், எதுவுமே முடியாது, நான் என்ன மாற்றிக்க முடியாது, என்டையர் வேர்ல்டு எனக்கு தகுந்த மாதிரி மாறினா என்ன அப்படின்னு ஒரு மனோபாவத்தில் பேசுவாங்க. மன்னிச்சுங்க, அவங்களெல்லாம் யாரையும் காப்பாற்ற முடியாது. இல்ல சில மாற்றங்களுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அது ஆக்ஷன் செயலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆச்சரியமான விஷயமா மைண்ட் வந்து டெசிஷன் எடுக்கணும் ஒரு விஷயத்துக்கு. தீபக் சோப்ராவோட வீடியோ நான் பார்த்துன்னு இருந்தேன். ரொம்ப சிம்பிளா ஒரு செய்தியை விளக்கி சொல்றாரு. ஒரு நூல், அதுக்கு கீழே ஒரு வெயிட் உள்ள ஒரு பொருள், ஒரு ருத்ராட்ச கொட்டை மாதிரி ஒரு கல்லு கூட இருக்கலாம். அது பாருங்க, அது கட்டி தொங்க விட்டுட்டு அப்படி கையில பிடிச்சின்னு நம்ம மனசால நினைக்கிறது லெஃப்ட்ல இருந்து ரைட்டு சுத்தணும்னு ஒன்னும் அசைக்கூடாது. பிடிச்சின்னு நில்லுங்க, மனசால நினைங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல சுத்தணும்னு சுத்தும். இப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட் நீங்க நினைங்க சுத்தும். முன்ன பின்ன போயிட்டு வரணும்னு நினைங்க போயிட்டு வரும். லெஃப்ட் ரைட்டு ஆடணும்னு நினைங்க ஆடும். எப்படி இது முடியும்? நம்ம ஒண்ணுமே அதுக்கு எனர்ஜி கொடுக்கலையே. மைண்ட் ஃபோர்ஸ், மைண்ட்ல வந்து ஒரு தாட் எண்ணம் உண்டான பிறகு அந்த எண்ணம் செயலாக ஆறுது. அந்த நூலை கட்ட உடனே அந்த புடிமானம் இல்லை அந்த பொருளுக்கு. அது என்ன ஆகுது, நம்மளோட தொடர்பு இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் அதுக்கு போயிடுறது. லெஃப்ட் ரைட்டு ரொட்டேட் பண்ணு, இந்த முன்னு பெண்ணப்போ எல்லாம் கேட்குது. அது மைண்ட்ல உங்களுக்கு தாட் உண்டான ஒரு இன்டர்நேஷனல் ஷோல வந்து தீபக் சோப்ரா இது வந்து செஞ்சு காட்டுறாரு. யூடியூப் லிங்க்ல இருக்குது. ஆக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கணும், இது மனதுல ஒரு எண்ணத்துல ஏற்படணும், சங்கல்பமாக்கணும், அதை உறுதியாக்கி அந்த உறுதி மன உறுதி டெஃபினட்டா இருக்கணும். மாற்றங்கள் சடால்னு வராது, அது கிராஜுவலா தான் வரும். அப்போ முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம், அது முடிவு நோக்கி போக முடியாது. நான் ஒரு செய்தி படிச்சேங்க. நம்ம சில முடிவுகள் எப்போ எடுப்போம்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகி ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும்னு நினைச்சிங்களேன். அந்த ஃப்ரெண்டு ஹார்ட் அட்டாக் ஆகி படுத்திருக்கிற அந்த காட்சியெல்லாம் பார்த்த உடனே நம்ம முடிவுகள் எல்லாம் எடுப்போம். நம்ம ஃப்ரெண்டு பேட் ஹேபிட்ஸ் இருந்தது அப்படின்னா, எல்லாம் பாருப்பா, நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கூடாது, படுத்துன்னு இருக்கிற பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, நாளை காலையிலேருந்து நம்மளும் வாக்கிங்கு போகணும், நாளை காலையிலேருந்து நம்ம கிரவுண்டுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும், நாளை யோகா மாஸ்டரு கிட்ட சொல்லினே இருந்தேன், நான் போய் யோகா கிளாஸில் நான் ஜாயின் ஆகுறேன். இது ஆக்சுவலாக என்னன்னா, அங்கே பார்த்துட்டு வந்த காட்சினால நம்மளோட மைண்டை கிரியேட் பண்ணுறது. அவன் படுத்த மாதிரி நம்ம படக்கூடாது, அவன் வேதனை அனுபவிக்கிற மாதிரி நம்ம அனுபவிக்க கூடாது. இட்ஸ் குவைட் நேச்சுரல். இது ஒவ்வொரு உயிருக்குள்ள இருக்குது. இதுக்கு வந்து ட்ராப், ரீகாலபிலிட்டின்னு சொல்லுவாங்க, மறுபடியும் மீண்டும் அழிக்கிறது. இந்த ட்ராப் எல்லாருமே மாட்டிக்கிறோம். நம்ம 3 நாள் வாக்கிங் போனோம், சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நிறுத்துவோம், 4ஆம் நாள்ல இருந்து நம்ம சொந்த வேலையை காமிச்சிடும். எப்படி நம்ம மாற்ற முடியும்? அதுக்கு காரணம் சொல்றோம் பாருங்க. நம்மளுடைய உடம்பு வந்து நரம்பு மண்டலத்தை பின்னப்பட்டிருக்கு இல்லையா, அதே மாதிரி மனம் என்பது உணர்வுகளால் அது பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்து ஒருத்தரை பார்த்துட்டு வந்துட்டோன்னா அவர் மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது, நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து வரும். 3 நாள்ல விட்டுருவோம். நம்ம அப்புறம் நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் பத்தி பேசியிருக்கோம், நிறைய எடுக்கிறோம், அது இது எல்லாம் செய்கிறோம். ஒரு சின்ன ரெசல்யூஷன் நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும். அது என்னன்னா, நம்ம செல்போன் யூசேஜ் அது எப்படி யூஸ் பண்ணும், அது எதுக்காக யூஸ் பண்ணும், அது நம்ம தெரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எதுக்குன்னா, நான் ரோட்ல பார்த்துருக்கேன், அவன் ஃபோன் பார்த்துன்னே போறாங்க, ஃபோனை காதுல வச்சுட்டு ஒரு கையில ஸ்கூட்டர்ல ஓட்டுறாங்க, ப்ளூடூத் இருந்தும் ஒரு கையில போன் பிடிச்சுன்னு அப்படியே கார்ல டிரைவ் பண்றாங்க. விளைவு தெரியுமாங்க? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இட்ஸ் அ வெரி சீரியஸ் ப்ராப்ளம் இந்த கம்யூனிட்டி. இது ஒரு நோயா இருக்கு. இந்த நம்ம பார்க்கும்போது இது நம்ம பிள்ளைகளை நம்ம கட் பண்ணோம்னா எப்படி நம்ம கட் பண்ணுவோம்? அது 3 யோசனை இருக்குங்க. முதல் விஷயம் என்னன்னா, செல் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன். இது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மணிக்கணக்கா பேசிக்கிறதுக்கு இல்ல, ஒரு அர்ஜென்ட் தகவல் கொடுக்கணுமா, அது டக்குன்னு மெசேஜ் தட்டி விடணும். எங்க இருக்க? பஸ்ல இருக்கியா? ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிக்கிடுவா,
வீட்டுக்கு வந்து போற வேலை மிச்சம். டக்குன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், அங்கே வாங்கிட்டு திருப்பி வரலாம். செல் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன். ஒன்னு புரிஞ்சுக்கணும் அது. ஓகே, வளவலன்னு பேசுறதுக்கு இல்ல, தகவலை உடனே கொடுக்கறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிளாரிட்டி வேணும். நம்பர் 2, அதுல வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதுலயே எல்லாமே பார்க்கலாம். நம்ம முதல்ல பிளான் பண்ணணும் 1 hour 2 hours இதுக்காக டைம் அலோகேஷன். இது நம்ம பிளான் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம பிள்ளைகள் அதை பறிமுதல் பண்ண முடியும். நம்ம பிள்ளைகள் கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அது ரெகுலரைஸ் பண்ணாம அவங்க கிட்ட இருந்து அது பண்ண முடியாது. 2 விஷயம் சொல்றோம். நம்ம ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டுங்க நான் பார்த்தது. ஒரு டீச்சர் நோட் புக் திருத்தினே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்துன்னு செல்போன் நோண்டினே இருந்தாரு. இந்த நோட் புக் திருத்தினே இருக்கிற டீச்சர் திடீர்னு அழ ஆரம்பிச்சாங்க. அழறத பார்த்துட்டு கணவன் திரும்பிட்டு ஏன் அழற அப்படின்னு கேட்டாரு. இல்ல, இந்த புள்ள ஏதோ போயம் ஏதோ எழுதிருக்கு, அது பார்த்துட்டு எனக்கு அழுக வந்தாச்சு. காலையில உனக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மா கிட்ட போய் சொல்லலாம், மடியில உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஆசையா இருந்தது. ஆனா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காங்க, போ அந்தாண்ட அப்படின்னு அம்மா விரட்டிட்டாங்க. இந்த வேதனைய அப்பா கிட்ட சொல்லலான்னு அப்படின்னு போனா அவர் 2 போன் வச்சு நோண்டின்னு இருக்காரு. அவரும் சொல்ல முடியல, அவர்கிட்டயும் சொல்ல முடியல. இப்போ டீச்சர் நீங்க என்னவாக ஆக விரும்புறாய் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒரே லட்சியம் என்னன்னா, எனக்கு கடவுளே அடுத்த பிறவியாவது ஒரு செல்போனா படித்தால் எங்க அம்மா மடியில் நான் அதிக நேரம் இருக்க முடியும். ஒரு செல்போனாக படித்தால் அம்மா மடியில் நான் அதிக நேரம் இருக்க முடியும். எதுவாக இருந்தாலும் என் அம்மா மடியில் அந்த இது கிடைக்காது. இது கேட்டுட்டு அந்த கணவனுக்கு ரொம்ப அழுக வருது. குழந்தை உருக்கமா இருக்கு. அது என்ன பேருன்னு, வேற யாரும் இல்லைங்க, இது நம்ம புள்ளதான் அப்படின்னு. அதாவது எப்படி பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னா, மணி கணக்கா அந்த நேரம் அது செல்போன்ல நம்ம வேஸ்ட் பண்றோம். ஆனா குழந்தைங்களை பார்த்து நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு எப்படி கேட்பாங்க? அதை இப்போ இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து எப்படி பறிமுதல் பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். எதை நம்ம ஒரு குழந்தை கிட்ட இருந்து பிடுங்கினாலும் பதிலுக்கு இன்னொன்னு கொடுக்கணும். யார்கிட்டயுமே அப்படிதானே, பிடுக்கணும் ஒண்ணு பிடுங்க முடியாது, இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாதான் அது வந்து ஒன்னு எடுக்க முடியும். திடீர்னு போயிட்டு நம்ம குழந்தைகிட்ட இருந்து ஒரு செல்போன் பிடிங்கிட முடியாது. அதுக்கு பெத்தவங்க என்ன கொடுக்கணும்? டாக்டர் ஒரு யோசனை சொல்லியிருக்காரு. அவர்கள் உங்களோட விளையாட்டுக்கு நீங்க நேரத்தை அவங்களோட கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து கையில இருந்து செல்போன் எடுக்க முடியும். நீங்க உங்களோட 1 hour கொடுக்கணும். நீ உங்களோட நான் 1 hour விளையாடுவேன், நீ உன்னோட நான் சேர்ந்து விளையாடுறேன், நீ ஒன்னா வேணும். நீங்க உங்களை கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா அவங்க செல்போன் விஷயத்தை நீங்க வாங்க முடியும். நான் சொல்றது மொத்தமா வாங்கணும் சொல்ல, ஒப்பந்தம் பண்ணிக்கணும். நம்ம 1 மணி நேரம் செல்போன் பார்க்கலாமா, நீ 1 மணி நேரம் வச்சுக்கோ. எந்த 1 மணி நேரம் என்ன பார்க்க போற, 1 மணி நேரம் வச்சு அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போ. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 1 மணி நேரம் ஒப்பந்தம் போட்டாச்சுன்னா நோ எக்ஸ்டென்ஷன். நோ சொல்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நோ மீன்ஸ் நோ. நம்ம தெரியாத விஷயம் என்னன்னா, the first no is so powerful. குழந்தை வளர்ப்புல நம்ம வந்து முதல் தடவையா நோ சொல்றோம் பாத்தீங்களா, அந்த நோ ரொம்ப பவர்ஃபுல் இருந்தாதான் பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் நமக்கு நல்லா வளர்க்க முடியும். இந்த வருஷத்துல நிறைய பிரச்சனைகள் தனிப்பட்ட விதத்திலயும் இருந்துச்சு, சமுதாயத்திலும் இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத பிரச்சனைகள், யாருமே எதிர்பார்க்காத சவால்கள், எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், எதிர்பார்க்காத இழப்புகளும் இருக்கதான் செஞ்சது. இந்த வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா எப்படி போச்சு, எப்படி இந்த கடைசி மாசத்துக்கு நம்ம வந்தோன்னு நிறைய பேருக்கு கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கலாம். இந்த வருஷம் நிறைய திட்டங்கள், நிறைய பிளான்ஸ். என்னோட கனவு கிட்ட போகணும், என்னோட வாழ்க்கையில முன்னேறணும், நல்லா படிக்கணும், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், இந்த வருஷத்துல இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு, அட்லீஸ்ட் இந்த வாழ்க்கையில ஒரு படியாத முன்னுக்கு போயிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போட்ட திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். நம்ம போட்ட திட்டத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாம சூழ்நிலையில நம்ம நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் மிக பெரிய பாடம் சொல்லி கொடுத்திருந்தது. எவ்வளவு சொத்து இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சவால்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்க போறதில்லை. நம்ம சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும், எவ்வளவு பேர் சொந்தக்காரங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பேக்ரவுண்ட் இருந்தாலும் நம்மள தான் பார்த்துக்க முடியும். நம்மளோட பிடிச்சவங்களையும் நம்ம தான் பார்த்துக்க முடியும். யாரோ வந்து நம்மள பார்த்துக்கணும்னு யாருமே இல்லை. வாழ்க்கை எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில தரலாம், எதிர்பார்க்காத சவால்கள் தரலாம், எதிர்பார்க்காத பிரச்சனைகளும் தரலாம். ஆனா நம்ம விட்டு கொடுக்காம நம்மளோட கனவுக்காக, நம்மளோட எதிர்காலத்துக்காக, நம்மளோட வாழ்க்கைய வளர்ச்சிக்காக நம்மளோட டெவலப் பண்ணினே, ஹார்ட் ஒர்க் பண்ணினே இருந்தோம்னா எந்த சவால்களும், எந்த பிரச்சனைகளும், எந்த போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில
ஜெயிக்க முடியும். நம்மளை தடுக்கவே முடியாது. நம்ம எல்லாம் இந்த கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்தில், நம்ம எல்லாம் இந்த சவாலை சந்திச்சுன்னு இருக்கிற காலத்தில் ஒரு சில பேர் மாத்திரம் லாபம் சம்பாதிக்க முடியுதுன்னு, ஒரு சில பேர் மாத்திரம் அவங்க வாழ்க்கையை அவங்க ப்ரொடெக்ஷனும் எல்லாம் பாதுகாப்பும் கிடைக்குதுன்னு. எப்படி? ஏன்னா அவங்க உழைச்சாங்க. அவங்க வானத்தில் குதிக்கல. அவங்க சில பேர் பேக்ரவுண்ட் இருந்திருக்கலாம், ஆனாலும் உழைச்சாங்க. நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், எல்லா காரியமும் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நம்ம விட்டு கொடுக்காம உழைச்சோன்னா, நம்ம வாழ்க்கையை மாத்தணும், நம்ம தரத்தை உயர்த்தணும்னா, நம்ம விட்டு கொடுக்காம உழைச்சோன்னா, தோல்விகள் அப்புறமா அவமானங்களுக்கு அப்புறமா நம்ம நிறைய பேர் நெகட்டிவா பேசலாம். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உழைச்சோன்னா நம்ம நிச்சயமா ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம். பல சவால்களையும் எதிர்ப்புகளையும் பல போராட்டங்களையும் நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆனா ஞாபகம் என்ன வச்சுக்கணும்னு, நம்மளாலையும் மிகப்பெரிய காரியம் செய்ய முடியும், நம்மளாலையும் வாழ்க்கையில சாதிக்க முடியும், சரித்திர படிக்க முடியும், வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துன்னு போக முடியும். சவால்கள் பெருசு இல்லை, நம்மளோட தைரியம் பெருசு, பிரச்சனைகள் பெருசு இல்லை, நம்மளோட கனவுகள் பெருசு, போராட்டங்கள் பெருசு இல்லை, நம்மளோட போற உழைப்பு தான் பெருசு. ஏன்னா நம்ம தான் சரித்திரம் படிக்கிற ஒரு தலைவனா இருக்கணும், தலைவியா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளோட நாளா இருக்கணும். ஆகவே இந்த புத்தாண்டு அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க எல்லா வல்லம் இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வாரம் நிறைய பேசிட்டோம். அடுத்த வாரம் இதே சமயத்துல நம்ம வேற ஒரு புது டாபிக்ல நம்ம சந்திப்போம். Until then, be positive, be happy and help each other. ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ரெசல்யூஷனை நம்ம அந்த கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம நினைச்சோமோ அந்த மாதிரி நம்ம நடக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே அதுக்காக முயற்சி பண்ணணும். ரெசல்யூஷன் பண்ணுறது அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் மறக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். Anyway, let's take it as a challenge and work on it. Take care. Goodbye.